ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூட பைரவாஷ்டமி கால பைரவருக்கு உகந்த இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை முன்னோர்கள் சாபம், இந்த மாதிரி எந்த விதமான சாபம், அதாவது அடுத்தவர்கள் விட்ட சாபம் கூடங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு இந்த கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளை தொடராமல் இனிமேல் நம் குழந்தைகளுக்காவது நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பைரவர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய பேர்லேயும் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ஒரு விளக்கு போடுங்க. இந்த நாளில் நல்லெண்ணெய் போட்டு மிளகு 27 மிளகு கருப்பு துணியில் முடிச்சா கட்டி அதை போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து மனசார வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு நீங்கள் வரலாங்க. இந்த எளிமையான வழிபாடு இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த நாளில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுங்கள். கண்டிப்பாங்க எப்படியாப்பட்ட பாவமும் தீரும். மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இந்த நாளில் வர்றதை விட இந்த ஒரு நாளில் போகும்போது உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். சொல்லித்தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏம்மா